தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். 39 தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி மும்முரம். சுரண்டலுக்கும் ஊழலுக்கும் மறுபெயர் திமுக என்று பிரதமர் மோடி கடும் தாக்கு. ஊழலை ஒழிக்கும் வரை நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்று மேட்டுப்பாளையம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சபதம். ताकि ड्रग्स भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि हर वो देशवासी, हर एक दो व्यक्ति जो देश विरोधी डीएमके संरक्षण करती है वो भारत छोड़ दे। 2G ஊழல் மூலம் நாட்டையே அவமானப்படுத்தியது திமுக. மேட்டுப்பாளையம் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. களத்தில் வீரம் காட்டிக் கொண்டிருக்கும் அண்ணாமலையை பார்த்து யார் என்று கேட்கும் அளவிற்கு அதிகார ஆணவத்தில் திமுக திளைத்துள்ளது. தயாநிதி மாறனின் பேட்டியை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி. एक पूर्व पुलिस अफसर के लिए, बैकवर्ड क्लास से आने वाले एक युवा के लिए, ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं वही उसका असली कैरेक्टर है। கொள்ளையடிப்பதற்கும் ஊழல் செய்வதற்கும் காப்பிரைட் வைத்துள்ளது திமுக என்று குற்றச்சாட்டு. போதைப்பொருள் கும்பலுடன் திமுக தொடர்பு வைத்துள்ள பாவம் அவர்களை சும்மா விடாது எனவும் பிரதமர் மோடி சாடல். किसका संरक्षण हासिल है? एनसीबी ने जिस ड्रग लॉर्ड को गिरफ्तार किया है उसके संबंध किस फैमिली से है ये पता चलना ही चाहिए। விவசாயி என்று கூறிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருந்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல? அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல? மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது. வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணியில் இணைந்துள்ளார் டிடிவி தினகரன். ஓபிஎஸ்ஐ மிரட்டி ராமநாதபுரத்தில் நிற்க வைத்துள்ளது பாஜக என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டிற்கு வட்டமடிக்கிறார் பிரதமர் மோடி. குஜராத் மாடல் சவுக்கிதார் வேடங்கள் போலி என்று அம்பலமானதால் கேரண்டி கார்டுடன் வரீர்களா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தமிழர்களிடம் அடைக்கலம் தேடி பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதில். இன்று நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு, வேடந்தாங்கல் பறவையை போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாம். ஐயா, ஒரு பறவையை போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க. நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க. நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. பெருச்சாளியை போல கோபாலபுரத்தில் வங்கிலே ஒளிந்திருக்கவில்லை.
ஊழல் வழக்கில் சிறை சென்ற ராசா நேர்மையை பற்றி பேசலாமா? பிரதமர் மோடி குறித்த விமர்சனத்திற்கு அண்ணாமலை பதில். எங்களிடம் பாடம் எடுக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, 543 பாராளுமன்ற உறுப்பினர்ல இந்தியாவில் மோசமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றால் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அது ராஜா. அதனால் பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரதமரை பற்றி தவறாக பேசி ராஜா நீலகிரியிலே டெபாசிட் வாங்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 7 நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். பேட்டி கொடுப்பதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்துள்ள அண்ணாமலையால் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று கர்நாடகாவிடம் பிரதமர் மோடியால் கூற முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. டெல்லியில் இருந்து விமானத்தில் வந்திறங்கி கையை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது என்று திட்டவட்டம். ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? முதலமைச்சர் என்ற பதவிக்கு மரியாதை அளிக்கும் வகையில் ஸ்டாலின் பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டம். இழி சொற்களை பயன்படுத்துவதை தொடர்ந்தால் அதிமுக தொண்டன் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான் என்று எச்சரிக்கை. நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கின்றீர்கள், அதை மறந்து இழிச்சொல்லை பயன்படுத்தாதீர்கள். அப்படி இழிச்சொல் தொடர்ந்து எங்கள் மீது சொல்லிக் கொண்டிருந்தால் எங்களுடைய தொண்டன் சும்மா இருக்க மாட்டான். அவரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா நீ தாக்கு பிடிக்கவே முடியாது ஸ்டாலின் அவர்களே. வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் பரப்புரை. சிவகங்கை, மதுரை, கன்னியாகுமரி, நாகை, தென்காசி தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம். வழக்கம் போல தமிழ்நாட்டில் பாஜக இந்த முறையும் நோட்டாவுக்கு கீழ்தான் வாக்குகளை பெறும். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சனம். ஓட்டு வாங்கிட்டான், ஆனா நம்ம யாரும் ஓட்டு போட போறது இல்லைங்கிறது தெளிவாக நாம் முடிவு செய்து விட்டோம். வழக்கம் போல பிஜேபி நோட்டாக்கு கீழே தான். வேலூரில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி உரை. தருமபுரி மக்களவை தொகுதி வெற்றியை பிரதமர் மோடிக்கு காணிக்கையாக்குவேன் என்று உறுதி. प्रधानमंत्री जी, मैं डॉक्टर सौम्या अनबुमनी हूँ। एनडीए में धर्मपुरी पार्लियामेंट्री कॉन्स्टिट्यूंसी की उम्मीदवार हूँ। மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பிரச்சாரம். சென்னை அண்ணா நகரின் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பு. ராதிகா சரத்குமாரை சினிமா ஷூட்டிங் புக் செய்வது போல் அழைத்து வந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். ஸ்டார்ட் என்றவுடன் பேசுவார், கட் என்றவுடன் பேச்சை நிறுத்திக் கொள்வார் என்று கிண்டல். அவங்க வந்து 15 நாள் இந்த விருதுநகர் பாராளுமன்றத்துக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. சுட்டி அவங்களுக்கு வசனம் எழுதி கொடுப்பாங்க, இப்படி பேசணும், இப்படி நடிக்கணும் அப்படின்னு. அந்த 15 நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பேக்கப் பண்ணிட்டு சென்னைக்கு போயிடுவாங்க. நீங்க சென்னைக்கு போய் கதவு திறந்தாலும் திறக்காது, டெல்லிக்கு போய் கதவு திறந்தாலும் திறக்காது. காங்கிரஸ் பாஜகவிற்கு தமிழக மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவிற்கு எதற்கு தமிழ் மக்கள் ஓட்டு போடணும்? ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம். யாராவது சொல்லுங்கள், கட்சிக்காரர்கள் யாராவது இதுக்காக நாங்க பாரதிய ஜனதாவுக்கு போடணுங்க, இல்ல இதுக்காக காங்கிரஸை கொண்டு வரணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம். யார் பச்சொந்தை என்பது ஊருக்கே தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி.
அமித்ஷாவே இன்றைக்கு தேனியில நின்றுட்டு வாய்க்கிலேயே பேசுறாரு. அதாவது யாரு பச்சைன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் பச்சை துரோகி என்று தேனி மக்கள் அவரை பார்த்து திரும்ப கேட்கிறார்கள். குழந்தைகளை கொஞ்சியும் வாக்காளர்களுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்த பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார். விருதுநகரில் கிராமமாக சென்று பரப்புரையில் ஈடுபட்ட போது சுவாரஸ்யம். அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் பிரச்சாரம். விசைத்தறி தொழில் அதிகமுள்ள அருப்புக்கோட்டையில் ஜவுளி பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி. விருதுநகர் தொகுதியில நெசவு தொழிலாளர்கள் ஜாஸ்தி, அதனால கண்டிப்பாக இங்க ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கணும். அது நிச்சயம் என்னோட பாடுபடுவேன். இந்த மக்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறேன். தேவக்கோட்டை அருகே சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து மாங்குடி எம்எல்ஏ பிரச்சாரம். தகவல் கூறாமல் எப்படி வரலாம் என்று கேள்வி கேட்டு சொந்த கட்சியினரே வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து கொளுத்தும் வெயிலிலும் வாக்கு சேகரிப்பு. கோடை வெயிலுக்கு இதமாக தொண்டர்களுக்கு கரும்பு ஜூஸ் தயாரித்து கொடுத்தார் அமைச்சர் ஏவவேலுவின் மகன். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அமைச்சர் ராமச்சந்திரனின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பணமோ பரிசு பொருட்களோ எதுவும் சிக்காததால் வாகனம் அனுப்பி வைப்பு. விழுப்புரத்தில் கொளுத்தும் வெயிலிலும் பரப்புரையில் பங்கேற்றவர்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான். தமிழக மக்களை ஏமாற்றும் பிரதமர் மோடிக்கு குச்சி ஐஸ் தான் கிடைக்கும் என்று கூறி மக்களுக்கு ஊட்டிவிட்டதால் சிரிப்பலை. மோடி அவர்களே, இந்திய நாட்டை நம்ப வைத்து ஏமாத்தும் மோடிக்கு இதோ குச்சி ஐஸ், இதோ மோடிக்கு குச்சி ஐஸ். தமிழகத்தில் வித்தியாசமான முறைகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.